Hello everyone, welcome to Michael's vlog. இதுவரையும் நம்ம சேனலில் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் பார்த்துட்டு வரோம். நீங்கள் ப்ரிவியஸான ஏதாவது வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கைண்ட்லி செக் அவுட் மை வீடியோஸ். ஆல்சோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஷேர் இட் ஆல்சோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹிட் லைக் பட்டன் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்ஸ்னால் தமிழில் பிரதி பெயர் சொல்னு சொல்லுவோம். அதுதான் ப்ரொனவுன்ஸ். ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதான ஒரு சொல் தான் ப்ரொனவுன்ஸ். Tina is a good girl. Tina studies in 6th standard. Tina sings well. Tina knows to play keyboard. இந்த மாதிரி அடிக்கடி ரிப்பீட்டேட்டிவாக நம்ம டீனான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதான சொல் தான் ப்ரொனவுன். Tina is a good girl. She studies in 6th standard. She knows to play keyboard. She sings well. ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஷீங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ப்ரொனவுனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னால் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன் டாக்ஸ் அபவுட் பீப்புள். பர்சனல் ப்ரொனவுன் என்னது அப்படின்னா ஐ, நான், யூ, நீ அல்லது நீங்கள், வி நாங்கள் அல்லது நாம், ஹீ அவன், ஷீ அவள், தே அவர்கள், இட் அது. ஓகேவா? இதெல்லாம் தான் பர்சனல் ப்ரொனவுன். ராம் கால்ட் ராஜா. ராம் ராஜாவை அழைத்தான். ஒரு செயலை செய்பவரை நாம் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு செயலை பெற்றுக்கொள்பவரை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ராம் ராஜாவை அழைத்தான். ராம் கால்டு ராஜா. இங்கே ராம் தான் செயலை செய்கிறாரு. அதனால் நம்ம ராம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்டை வந்து ராஜா. ஏன்னா அவர் அந்த செயலை பெற்றுக்கொள்ளுகிறார். அதனால் அவர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வர இடத்துலலாம் எப்படி நம்ம ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ கால்ட் ராஜா. யூ கால்ட் ராஜா. ஹீ கால்ட் ராஜா. ஷீ கால்ட் ராஜா. ஹீ கால்ட் ராஜா. சப்ஜெக்ட் வர இடத்துல ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு உருவம் இது. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் இடத்துல ப்ரொனவுனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராம் கால்டு ஐ அப்படின்னு சொன்னால் அது தவறு. ராம் கால்டு மீ. ஐ வந்து ஆப்ஜெக்ட் இடத்துல வரும்போது மீயா மாறிடுது. ராம் கால்டு யூ. சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் யூ சேமாக தான் இருக்கும். ராம் கால்டு ஹர். ராம் கால்டு இட். இட்டுக்கும் யூக்கும் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சேம் தான். ஸோ ஒரு ப்ரொனவுன் சப்ஜெக்ட் இடத்துல ஆப்ஜெக்ட் இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீதமுள்ள டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸை நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். Until then, take care, be safe, stay home, share it with your friends, subscribe to my video, stay tuned for more videos. Thank you. Have a nice day.